ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சின்டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடில் தான் இருக்கோம். கடந்த ஒரு 3 நாளாக இப்போ நம்ம ஏற்காடில் இருக்கோம். ஃபுல்லாக நம்ம வந்து சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வேறு லெவலில் வாட்டர் ஃபால்ஸ், வேறு லெவலில் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா நம்ம நியர்பையில் இருக்க ஏற்காடுனா வேறு லெவலில் இருக்குது. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்கிற மழை சீசனுக்கும் மிஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா, இப்போ ஏற்காடுக்கு நீங்கள் எல்லாருமே போகிற ஒரு மேலே ஏறத்துக்கு ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொப்பனூர் வழியாக போனால் மட்டும்தான் வேறு லெவலில் இருக்கும் கிளைமேட்டு அப்படின்றது தான் இப்போது இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் சேலத்துலேருந்து உள்ளே வரத்துக்கு இன்னொரு வழி இருக்குது. அதுதான் வந்து மெயின் வழி அதுதான். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் ஏற்காடுக்கு போகிற வழி சேலத்துலேருந்து மேலே ஏறுவாங்க. இன்னொன்று வந்து கொப்பனூர்லேருந்து மேலே ஏறுவாங்க. இந்த 2 வழிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரே சின்ன வித்தியாசம் என்னென்னா, கொப்பனூர் வழியாக நீங்கள் மேலே ஏறுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாக இருக்கும். ஃபுல்லாக பயங்கரமாக மிஸ்டோடு இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் ஆகி வரும். ஆனால் சேலத்துலேருந்து ஏறும்போது பாதி, அது மொத்தம் பார்த்திங்கன்னா 20 ஏர் பேண்ட் இருக்கும். ஷார்ட்டாக 20 ஏர் பேண்ட் இருக்கும். அந்த 20 ஏர் பேண்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஸ் பண்ணுறது தான் இதில் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். அந்த ஹேர் பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஹேர் பேண்ட் வரையும் கொஞ்சம் அப்படியே வெட்ட வெளியாக ஹீல்ஸுன்ற மாதிரி ஒரு ஃபீலே வராது. ஆனால் ஒரு 10 ஹேர் பேண்டுக்கு அப்புறம் தானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீல்ஸுனால் இது தாண்டா ஹீல்ஸு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வைப் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு கிளைமேட் தான் உங்களுக்கு சேஞ்ச் இருக்கும். ஸோ 2 கிளைமேட்டை வந்து நீங்கள் சேலத்துலேருந்து மேலே ஏற்காடு ஏறும்போது நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக ஹீல்ஸாக இருக்கும். ஃபுல் ஹீல்ஸ், அதுவும் நீட்டாக இருக்கும். 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா மரங்களால் சூழப்பட்டு இருக்கும். நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். லைக் கொப்பனூர் வழியாக நீங்கள் ஏறும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஃபீல் வருதோ அதே மாதிரி வந்து 10வது ஏர்பேண்டுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக அங்கே கிடைக்கும். ஏழைகளின் ஊட்டி அப்படின்றது தான் நம்ம ஏற்காடை வந்து சொல்கிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் கூட பாரபட்சமே இல்லாத அளவுக்கு இந்த ரைடு வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த இது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீல்ஸுக்கு ஹீல்ஸும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா விளையாடுறதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு பஞ்சமே கிடையாது. ரெசார்ட் இருக்கும், ஹோட்டல் இருக்கும், காட்டேஜ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விலாஸ், எல்லா விதமான விலாஸ், ஹோட்டல், ரெசார்ட் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பசங்க ஃபேமிலிஸோடு போய் விளாட்றதுக்கான எல்லா ஸ்டேஷனும் அங்கே இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஏற்காடில் பார்த்தோம் 13 விதமான டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. போய் சுற்றி பார்க்குறதுக்கான 13 விதமான டூரிஸ்ட் பிளேஸ், அதுவும் சிங்கிள் வயல் இருக்கும். அது மற்ற எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸும் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு 13 இடம் போயிட்டு நீங்கள் வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கு ஏற்காடில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் கிடையாது, ஹிடன் ஃபால்ஸ், ஹிடன்ஸ் வியூ பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு அது நிறைய இடங்கள் தெரியும். நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் டாக்ஸியோ இல்லை வந்து ஏதாவது ஆட்டோ அதெல்லாம் பிடிச்சின்னா அவங்களே வந்து எங்கெங்கே போகணும், என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து பைக்கில் போகலாம், கார்லேயும் போகலாம். அண்ட் அதே மாதிரி பஸ் வசதியும் இருக்குது. சேலம்லேருந்து நீங்கள் டேரெக்டாக ஏற்காடு பஸ் ஏறலாம். அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் வேலூர், பெங்களூர், திருப்பத்தூர் இந்த சைட்லாம் இருக்கீங்கன்னா நேராக நீங்கள் வந்து திருப்பத்தூர் வந்துடலாம். இல்லைனா அரூர் வந்துட்டிங்கன்னா அரூர்லேருந்து நீங்கள் கொப்பனூர் வழியாக போகிற பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் மேலே ஏறலாம். அந்த ரைடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது மறுபடியும் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா கொப்பனூர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, மலைகளின் இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏற்காடு. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்து வந்து ரைடர்ஸ், முக்கியமாக வந்து ஹில் ஸ்டேஷனாகவே ரைடர்ஸ் தான் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ரைடர்ஸ் எடுப்பாங்க. ரைடர்ஸ் வந்து செக் பண்ணுறது நிறைய ஹேர்பேண்ட்ஸ் இருக்கணும், சேஃபாக இருக்கணும். ஹில் ஸ்டேஷனில் ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எண்ட் ஆகிறதுக்குள்ள நிறைய கிளைமேட்ஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் ஹில் ஸ்டேஷன் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஏன் லடாக் எல்லாமே போகிறாங்க அப்படின்னா, லடாக் போகிறதுக்குள்ள ஒரு 5 விதமான கிளைமேட்ஸ், 5 விதமான என்வாமெண்ட்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு போவாங்க. அது ஒரு தனி சுகம். அந்த மாதிரி தான் ஒரு ஹில் ஸ்டேஷன்லையும் ஒரு ரைடர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஒரு ரைடர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஹாட்டாக வெயிலாக இருக்குன்னா, சென்டரில் போகும்போது ஒரு மிஸ்ட்டு, மழை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து தான் எல்லாருமே வந்து பைக் ரைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாமல் இந்த ஏற்காடு வந்து அவங்கள வந்து ஃபில் பண்ணுன்றது கொஞ்சம் 100% வந்து உறுதி. அதுக்கு வந்து நாங்கள் கேரண்டி அப்படின்றோம் பார்த்திங்களா, கண்டிப்பாக உறுதி. ஏன்னா நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டைம் வந்து மிஸ்ட்டு ஃபுல்லாக வந்துருச்சு. டக்குன்னு வெளியே போயிடுச்சு, டக்குன்னு பளிச்சுன்னு ஆகிடுச்சு. திடீர்னு மழை, இந்த மாதிரி விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சீசன் தான்.
இந்த ஆஃப் சீசன் அண்ட் ஆஃப் சீசன் 2 சொல்லுவாங்க. சீசன்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கும். பட் ஆஃப் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மழை எப்போ வரும்னு தெரியாது, மிஸ்ட்டு எப்போ வரும்னு தெரியாது, எப்போ வந்து திடீர்னு அப்படியே ஓப்பன் ஆகி வெயில் அடிக்கும். ஸோ இதுதான் ஆஃப் சீசன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த சீசனில் தான் நாம் வந்து இப்போ ஒரு 3 நாளாக நம்ம ஏற்காடில் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். வேறு லெவல். எப்போ வெளியே போய் ஷூட் பண்ணலாம், எப்போ தூங்கலான்றது ஃபிக்ஸே பண்ண முடியாது. இயற்கை எப்போ வழி விடுதோ அப்போ தான் நாம் போய் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும் போக முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறதுலேயே பார்த்திங்கன்னா திடீர்னு வீடியோ பாருங்கள், அப்படியே மிஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இதாக இருக்கும். மேலே ஏற வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு நம்மளை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். அந்த அளவுக்கு பயங்கர குளிர், பயங்கர சில்னஸ் இருந்துச்சு. ஜாக்கெட் போடுற அளவுக்கு குளிர்னா பார்த்துங்க, வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ஏற்காடு ட்ராவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏற்காடு சீரியஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஏற்காடு சீரியஸ் நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏற்காடுக்கு இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சி, மொத்தம் 13 இடமும் நீங்கள் பார்த்துட்டிங்களா, இல்லை சில பிளேஸ் தான் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வந்து ஏற்காடுக்கு போகிற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 2 வே இருக்குது. இந்த 2 வேலை எதுக்கு போகலாம், எதில் போனால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 2 வழி இருக்குது ஏற்காடுக்கு தான். மற்ற ஹில்ஸ்க்கெல்லாம் எப்படின்னு தெரியல. பட் இந்த ஹில்ஸுக்கு மட்டும் சேலத்துலேருந்து ஏற ஒரு வழி அண்ட் வந்து குப்பனூர்லேருந்து ஏற, இந்த 2 வேலை வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், அண்ட் அதே மாதிரி எதில் போனால் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், எதில் போடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பைக் ரைடு தான் போயிருந்தோம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஸ்டில் ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறக்காமல் சினி டைம்ஸ் பாபு சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் அண்ட் see you on next video guys. Thank you so much.